ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை போனா. இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த வத்தல் வடகம் அப்பளம் இதெல்லாம் போடுறாங்க நிறைய லேடிஸ். அதுலேயே ஒருத்தவங்க ஒரு 3 வருஷமாக இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயே வெரைட்டி கொடுப்பாங்க. இந்த சுருள் மாரி, அதுக்கப்புறம் குச்சி வருது. அது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வடகம் 10 ரூபா பாக்கெட் போடுறாங்க. இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுங்க, 200 கொடுங்கன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது நான் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்லா பாருங்கள், லேடிஸுக்கு வந்து லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழில் வந்து லேடிஸுங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதேமாதிரி அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்க ஒரு தொழில் பண்ணால் நம்மளுக்கு தேவை, வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏன்னா இப்போ நம்மளுக்கு வத்தல் வந்து போகிறதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது. அதான் இந்தமாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் கூட நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய தலங்க இருக்குங்க. முன்னமாரிலாம் கிடையாதுங்க. நம்ம தான் எத்தனை போய் கொடுக்கணும், நம்ம தான் சப்ளை பண்ணணும், அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோனு வச்சுட்டு இருந்தால் போதும், உங்களுக்கு ஒரு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து இப்போ கொரியர் கூட அனுப்பிடுறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஃபுட் ஐட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்குங்க யாருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பொறுமையாக செய்யறதுக்குலாம் நேரம் இல்லை பார்த்தீங்களா, அதனால் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். யாருனா பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு யாருனா யூஸ் ஆகும், நான் பண்ணுறேன்ப்பா, எனக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து ஊக்கமாக இருக்குது. இப்போ நான் வந்து எதுக்கு சொல்கிறேன், என் கடையில் நல்லா வியாபாரம் ஆகுது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒருத்தவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தொடர்ந்து லேடிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.